மயிலாப்பூரில் ஒரு பெரிய ரவுடியோட கதை தான் இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வடசென்னையோட இந்த மயிலாப்பூர் ரவுடி கதையை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரவுடியோட கேரக்டரில் தான் சிம்பு நடிக்க போகிறார். ரவுடி ஸ்லாங்லாம் ரொம்ப நல்லா பேசுவார், நல்லா ஈஸியாக வரும் தனுஷ்க்கு. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு நடிகர் அந்த மாதிரி பேசக்கூடிய நடிகர் யார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சிம்புவை நம்ம ப்ரொமோ வந்து ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அது காரணம் என்னென்னா சிம்பு. ரெண்டாவது காரணம் என்னென்னா வெற்றி. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ அரசன் அசுரன் டைட்டிலே கான்ட்ரடிக்டரியாக இருக்கே, ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசிடலாம். அரசன் அப்படின்னா இந்த டைட்டில் வந்து எப்படின்னா சிம்புவோட பேர்லேருந்தே எடுத்திருக்காங்க. சிலம்ப அரசன், அதில் அரசனை மட்டும் எடுத்து இன்றைக்கி வந்து டைட்டிலாக மாற்றிருக்காங்க. அரசன்ற பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். அது வந்து இந்த படம் சிம்பு, வெற்றிமாறன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஆரம்பத்திலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரியான டைட்டில்கள் வந்து எக்ஸ்பர்ட். இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அசுரன் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஸோ அசுரனுடைய சாயலில் தான் வந்து அரசன் டைட்டில் இருக்குது. ஸோ இந்த டைட்டில் இது வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்றாங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் கதைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு பெரிய ரவுடியோட கதை தான் இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறதுல வெற்றிமாறன் வந்து எக்ஸ்பர்ட். வெற்றிமாறன் வந்து வடசென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. தனுஷ்க்கு அது பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ராஜன் கதாபாத்திரம், அந்த அமீர் நடித்தார் இல்லையா, அந்த ராஜன் கதாபாத்திரமே பெரிய லெவலில் பேசப்பட்டது. காரணம் என்னென்னா அழுத்தமான கதாபாத்திரங்கள். வெற்றிமாறன் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட அதில் கூட ஒரு அழுத்தம் இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆடுகளத்திலேருந்து பல படங்கள் வந்து வெற்றிமாறனுடைய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். விடுதலை படம்லாம் பாருங்களேன், பார்ட் 1லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு. காரணம் என்னென்னா நல்ல ஒரு எந்த கதையை எடுத்தாலும் அதை நேர்த்தியாக சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் வெற்றிமாறன். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கமர்ஷியல் காம்பினேஷன். அதாவது வெற்றிமாறன், சிம்பு, அனிருத், இந்த காம்பினேஷன் பெரிய லெவலில் வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த ட்ரைலரே கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் வந்து கேட்குறாங்க, என்னோட ரோலுக்கு யாரை நடிக்க வைக்க போகிறீங்க? தனுஷை நடிங்க. தனுஷை இழுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது வந்து இந்த அரசன் படத்தில் வந்து தனுஷ் ஒரு கேமியோ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்து தனுஷ் வந்து பண்ணி கொடுப்பாரா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதாவது வடசென்னை பார்ட் 2, இதுக்கப்புறம் இந்த படம் அரசனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் பண்ண போகிறார் தனுஷோட. ஸோ பார்ட் 2ல் வந்து சிம்பு வந்து ஒரு கேமியோ பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. ஸோ இது எப்படின்னா இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னா அது நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா கதைக்கு அது தேவையாக இருந்தால் ஒருவேளை வெற்றிமாறனும் தனுஷும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால வெற்றிமாறன் வந்து இந்த கதாபாத்திரத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கேமியோ பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அது வந்து தனுஷ் வந்து ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ அரசனில் வந்து வெற்றிமாறன், சிம்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து வடசென்னை படம் எடுக்கும்போது சிம்பு படத்தில் நீங்கள் ஒரு கேமியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அப்படி அது நடந்துச்சுன்னா, அந்த மேஜிக் நடந்துச்சுன்னா அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். ஓகே, பட் ஆனால் வந்து இந்த ரைவல்ரி இருக்குது, சிம்பு வெற்றிமாறன் அந்த ரைவல்ரி இருக்குது, ஏன்னா இவர் இந்த பக்கம் வந்ததுலன்னு ஒரு பேச்சு வரப்போ தனுஷ் அந்த கேமியோக்கெலாம் அக்செப்ட் பண்ணிப்பாரா? ஏன்னா அவருக்கு வடசென்னை 2வாக இருக்க வேண்டிய படத்தை இல்லை ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னைன்னு மாற்றிட்டாங்க தனுஷ்னால தான் அப்படின்லாமே சொல்கிறாங்களே. இல்லை, இது வந்து வடசென்னையோடைய கதையே கிடையாது. இது வடசென்னையோட கதையை வந்து தனுஷ் வந்து எடுக்கிறதுக்கு சில அப்ஜெக்ஷன் தெரிவித்தார். அதாவது வந்து அவர் வந்து வடசென்னை 2 நடிக்க போகிறாரு. ஸோ அந்த வடசென்னை 1ல் இருக்கிற சில கதாபாத்திரங்கள்லாம் வச்சு கதை எழுதியிருந்தார் ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன். ஸோ அந்த கதை வந்து எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணதாக கூட ஒரு தகவல் வந்து போச்சு. அதனால் வந்து எதுக்கு தேவையில்லாத சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடசென்னை பேக்ட்ராப்லேருந்தே வெளியில் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது மயிலாப்பூரை சேர்ந்து ஒரு பெரிய ரவுடி அவர்
வேர்ல்ட் ஆஃப் வட ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வட சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அந்த சிம்பு வெற்றிமாறன் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக பண்ண முடியும். இப்போ வந்து இது இன்னொரு கதைக்களம் அப்படின்னும் போது அந்த எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு வெற்றி படம், வட சென்னை வந்து ஒரு வெற்றி படம். அந்த வெற்றி படத்தில் ஒரு சாயலில் வந்து இப்போ சிம்பு நடிக்கிறார் அப்படின்னா, அதை வந்து வெற்றிமாறன் இயக்கிறார் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும், பிஸ்னஸ் பெருசாக ஆகும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது என்ன ஆகும்னா அது பிஸ்னஸ்க்கு மைனஸாக இருக்கும். அதனால் வந்து அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறது, கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து வட சென்னையோட இந்த மயிலாப்பூர் ரவுடி கதையை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான கனெக்ட்டுங்கிறது வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்து தனுஷ் வயிற்றுச்சலாக இருக்குமா? இல்லை, வயிற்றுச்சலாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதாவது வந்து அவங்கவுங்க வெற்றி அவங்கவுங்களுக்குமா, யாரோடைய வெற்றியும் யாரும் தட்டி படிக்க முடியாது, யாரோடைய திறமைக்கும் யாரும் அணை போட்டு தடுக்க முடியாது. அதனால் வந்து இப்போ சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து நல்ல ஆக்ஷன் பண்ண படங்களை நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு கதாநாயகனாக இருக்கார். இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டி ஜெயான்னு ஒரு படம் நடித்தார் சிம்பு. அந்த படம் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரவுடி டைப்பான கதை தான், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்ஷன் படம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து சிம்புக்கு அடுத்தடுத்து அமையலை. சிம்பு நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தா கூட சிம்பு வந்து நான் சொன்ன மாதிரி கதை தேர்வில் கொஞ்சம் அது முன்ன பின்ன தான் இருக்கிறார் சிம்பு. ஸோ இந்த இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாளாகவே சிம்புக்கு ஆசை, இப்போ உள்ளதில்லை. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போடுறாரு, சிம்புவுமே ஃபுல் எஃபர்ட் போடுறாரு. இந்த படம் வெற்றி அடையுங்கிறது வந்து சந்தேகமே இல்லை. இதை வந்து இப்போ தனுஷ் பார்த்து பொறாமப்படுவாரா அப்படின்னா நிச்சயமாக பொறாமப்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா அவருக்கு இதை விட பல படங்கள் வந்து கையில் ரெடியாக இருக்குது. ஸோ அதில் அந்த வேலையில் அவர் பிஸியாக இருப்பாரே தவிர இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இல்லை ரைவல்ரி ரீசன்ஸ்க்காக இல்லை, ரைவல்ரி ரீசன்ஸ் வந்துமா ஒரு 2 போட்டி நடிகர்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். ரஜினி கமல் போட்டி நடிகர்னும் போது ரஜினி கமலுக்குமே சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதாவது வந்து கமலுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடுமையாக உழைச்சி ஒவ்வொரு படத்துலையும் நம்ம எஃபர்ட் போடுறோம். ஆனால் ரஜினி பார்த்திங்கன்னா பாடி ஆடி ஸ்டைல் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு, பெரிய வெற்றி கிடைக்குது, பெரிய லெவலில் ரஜினி படங்கள் பிஸ்னஸ் ஆகுது. அந்தளவுக்கு நம்மளால் வர முடியலைங்கிற எண்ணம் வந்து கமலஹாசனுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயா அஜிதா அப்படின்னும் போது இவங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வந்து சிம்பு தனுஷ் தான் போட்டியாளர்களாக பேசப்பட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு போட்டியாளர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். பொறாமை இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியல. பொறாமை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது எப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒரு நடிகன் அவருடைய எதிரில் நடிக்கிற நடிகர் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சார்னா சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்டால் நான் சந்தோஷப்படமாட்டார் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் ரைவல்ரி இருக்கா இல்லையா? இல்லை, வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் ரைவல்ட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் தனுஷோடைய படங்கள் தொடர்ந்து பண்ணார். எல்லா படமே வெற்றிமாறன் தனுஷோடைய காம்பினேஷன் வந்து ஹிட்டு. இன்னும் சொல்லப்போனால் வெற்றிமாறனை முதல் தடவையாக ஒரு இயக்குனராக நம்பி படம் கொடுத்தது வந்து தனுஷ் தான். பொல்லாவதன் படம் தான் வெற்றிமாறனுடைய ஃபஸ்ட்டு படம். தொடர்ந்து தனுஷோடையே வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தார் வெற்றிமாறன். அப்புறம் வந்து வெற்றிமாறனும் வந்து வேறு நடிகர்களை வச்சு பண்ண ஆரம்பித்தார். சூரி, விஜய் சேதுபதி எல்லாம் வச்சு விடுதலை பண்ணார். இப்போ வந்து தனுஷ் வந்து வேறு படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இமீடியட்டாக தனுஷோட சேர முடியாதனால இப்போ வந்து வெற்றிமாறன் வந்து சிம்புவோட சேர்ந்துருக்கிறாரு. இது ஒரு இயக்குனர் ஒரே நடிகரை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நடுவில் வேறு நடிகர்களையும் வச்சு பண்ண தான் செய்வாங்க. அதுதான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து வெற்றிமாறன் வந்து இப்போ சிம்புவோட பண்ணுறதுனால தனுஷ்க்கு ஒன்றும் வெற்றிமாறன் மேலையெல்லாம் எந்த கோபமெலாம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம், அதாவது இந்த அரசன் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்து வடசென்னை பார்ட் 2 பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெல்சனோட என்ட்ரி அந்த ப்ரோமோவில் ஒரு டேர்ன் பண்ணுறாரு, நெல்சனை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டேரக்டர் ஆக்டராக இறங்கியிருக்காரு. இதை பற்றி உங்களோட பார்வை? இல்லை, நெல்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட படமே பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அனிருத்தும் அவரும் சின்ன சேட்டைகள் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ரொமோலாம் விடுவாங்க. ஆமாம், சாங் ப்ரொமோஸ்லாம் விடுவாங்க. நிறைய படங்கள் இப்போ அவரே தலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லா இயக்குநர்களுக்கும் இப்போ என்னென்னா நடிக்கிறதுக்கும் ஆசை வந்துடுச்சு. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாகவே நடிக்க போகிறாரு. ஸோ அடுத்து நெல்சனும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தாலும் நடிக்கலாம். ஏன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு, நடிகன் ஆகணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த மயிலாப்பூர் ரவுடியோட கதையை எடுக்க போகிறாங்கன்னு. ஸோ அந்த கதையை வந்து வெற்றிமாறன் வந்து அந்த ரவுடியோட பல வருஷங்கள் ட்ராவல் பண்ணி, அந்த ரவுடியோட பேர் வேண்டாம், பல வருஷங்கள் ட்ராவல் பண்ணி அந்த கதையை வந்து தயார் பண்ணியிருக்கிறார் வெற்றிமாறன். ஸோ அந்த ரவுடியோட கேரக்டரில் தான் சிம்பு நடிக்க போகிறார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் 2 கெட்டப்பில் வராரு. அதாவது வந்து யங் கெட்டப் ஒன்று வருது. அந்த யங் கெட்டப்பில் பங்க் விட்டுட்டு ஒரு மாதிரி ஷூலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிருதாலாம் விட்டுட்டு வரப்போகிறாரு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 91
92 அந்த 90s வர மாதிரியான கதை. ஸோ அந்த கதையை வந்து வெற்றிமாறன் வந்து அந்த ரவுடிகிட்ட கேட்டு ஸ்கிரிப்டாக பண்ணார்ல, அதே மாதிரி சிம்புக்கிட்ட வந்து இந்த இவருடைய அனுபவங்களை கேட்டு ஸ்கிரிப்டாக பண்ணுற அந்த கேரக்டர், டேரக்டர் கேரக்டர், ரியல் கேரக்டர் தான் வந்து நம்ம நெல்சன் நடிக்கிறாரு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்குது இந்த படத்தில், அதை வந்து காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ வெற்றிமாறன் இந்த கதையை சிம்புக்காகவே எழுதினாரா இல்லை கதையை எழுதிட்டு சிம்புவை கேஸ்ட் பண்ணாரா? இல்லை, வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை இந்த மாதிரியான கதை, அசூரன் இந்த மாதிரியான கதைகள்லாம் எழுதுறதில்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து நுணுக்கமாக வந்து கதை எழுதுவார், ரொம்ப வந்து அந்த டீட்டெயிலிங் பண்ணுவார் ஒரு கதைக்குள்ளே. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த பிரபல ரவுடிக்கிட்ட போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ணி அவருடைய அனுபவங்கள்லாம் வந்து பெற்று தெரிஞ்சு அதை வந்து ஸ்கிரிப்டாக வந்து வெற்றிமாறன் எழுதியிருக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு இப்போ வந்து சிம்பு ஆப்டாக இருப்பார் அப்படிங்கிறதுனால சிம்புவை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு ரவுடி கேரக்டர் அப்படின்னும் போது தனுஷ் நல்லா நடிப்பார். அந்த அந்த ஸ்லாங்கெல்லாம், ரவுடி ஸ்லாங்லாம் ரொம்ப நல்லா பேசுவார், நல்லா ஈஸியாக வரும் தனுஷ்க்கு. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு நடிகர் அந்த மாதிரி பேசக்கூடிய நடிகர் யார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சிம்புவை நம்ம சொல்லலாம். ஸோ சிம்புவும் வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால சிம்புவை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். கதை எழுதிட்டு தான் சிம்புவை போட்டிருக்காரு. ஓகே, ஸோ ப்ரோமோவில் சிம்புவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். சிம்புவோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே வேணாம். அதாவது வந்து பல வருடங்கள் படங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட சிம்புக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. சிம்புவோட படங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் இங்கே சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோக்கள்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அரசனுடைய ப்ரொமோவை பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசருக்கே ஒரு டவுட்டு, 5 மினிட்ஸ் தான் வருது ஒரு ப்ரொமோ, இது வந்து டிக்கெட் வேறு சார்ஜ் பண்ணியிருக்காங்க, 5 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த டிக்கெட் சார்ஜஸ்ஸு. ஸோ இது 5 ரூபா கொடுத்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவாங்களா தேட்டருக்குள்ளே அப்படின்னா, அதாவது வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தொடர்ந்து வந்து ப்ரொமோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து இந்த ப்ரொமோ வந்து ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அது காரணம் என்னென்னா சிம்பு, 2வது காரணம் என்னென்னா வெற்றிமாறன், 3வது காரணம் என்னென்னா அனிருத். ஸோ இந்த காம்போ இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த காம்போ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்கில் என்றைக்குமே சோட பண்ணதில்லை. அவர் ஒரு விண்ணை தாண்டி வருவாயான்னாலும் ஒரு அசால்ட்டாக பண்ணுவார், அசூரன்னாலும் அதை ஷோல்டர் பண்ணுவார். இப்போ அசூரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கெட்டப்லாம் நடிச்சிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் உருவத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னா சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த கெட்டப்பில் அசால்ட்டாக நடிச்சிருப்பார். அதாவது தனுஷ் எப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் தனுஷ் நடிக்கிற பல படங்களில் அவர் நடிக்கிற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது நடிக்கிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து ரியலாக வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டார் தனுஷ். ஒரு நல்ல நடிகராகிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்புவுமே வந்து அதுக்கு ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீ இந்த ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோலேயே பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற அந்த டயலாக்கு, அவர் அந்த ஸ்லாங்கு, அவருடைய கெட்டப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மின்னல் வெட்டும். நீங்கள் இந்த இப்போ கரெக்டாக அந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா மின்னல் வெட்டும் போது சிம்புவோட முகத்தை காமிப்பாங்க, முகம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அப்போ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்கிற மாதிரி காட்டுவாங்க, ஒரு ஃபயர் டோனில் காட்டுறதுக்காண்டி அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவர் சரியாக பண்ணாமல் விட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்குறதுக்கு முழு உழைப்பை போடுவார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது எப்பவும் போல் பெரிய லெவலில் பேசப்படும். ஓகே, ஸோ அனிருத் வந்து ஒரே மாதிரி தான் மியூசிக் போடுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்தாலும் வெற்றிமாறனுக்கு அவர் தனியாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காரா? இந்த காம்போலே வந்து அனிருத் வந்து ஃபஸ்ட் டைமாக சேர்ந்துருக்காரு. சிம்பு வெற்றிமாறன் காம்போ, அனிருத் காம்போ வந்து புது காம்போ, ஃப்ரெஷ் காம்போ. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வெற்றி படமாக ஆக்கி கொடுத்துறாரு அந்த படத்தை. அந்த படத்தோட பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக போடுறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு பாடல்கள் போட்டு ஹிட்டு கொடுத்துறாரு. இப்போ இந்த கூலி படத்தோட பாட்டெல்லாம் கூட வந்தப்போ வந்து பெருசாக இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அனிருத் கொடுக்க போகிற பாட்டு, அனிருத் கொடுக்க போகிற பின்னணி இசை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சு அனிருத் நிச்சயம் அவருடைய பெஸ்ட்டு கொடுப்பார். ஓகே சார், ஸோ பார்ப்போம் அரசன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைட்டில் வச்சே கம்பேரிசன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றிமாறன் சிம்பு காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு. நேரத்துக்கு நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.